ஹாய் RJ Sha ஷாவை செல்லக்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏஐ பண்ண 4 மோசமான சம்பவங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜப்பானை எலான் மஸ்க் வந்து வார்ன் பண்ணார். எலான் மஸ்க் வார்ன் பண்ணியும் ஜப்பான் வந்து இந்த உலக நாடுகளுக்கு தெரியாமல் ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. அதன் பின்விளைவு என்னவா இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல் பாதியில் ஏஐ எவ்வளோ மோசமானது அப்படின்றதையும், ரெண்டாவது பாதியில் இந்த வீடியோவில் ஏஐ எவ்வளோ பாசமானது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? 2022 ஜூலை மாதம் கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு 7 வயசு பையன் மாஸ்கோவில் வந்து செஸ் ஆடுறாப்ல. அந்த பையன் வேர்ல்டு லெவல் சாம்பியன். அவர் எதை எதிர்த்து வந்து செஸ் ஆடுறாரு அப்படின்னா, ஒரு ஏஐ, ஒரு ரோபோவை எதிர்த்து வந்து செஸ் ஆடுறாரு. அப்படி செஸ் ஆடும்போது அந்த ரோபோ இன்பிட்வீனில் அந்த மேட்சுக்கு நடுவில் அந்த பையனுடைய விரலை உடைச்சிருச்சு. எதனால விரலை உடைச்சது அப்படின்னு வந்து ஆராயும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையன் செஸ் சாம்பியன் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஏஐக்கு வந்து என்ன ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ விளையாடுற அப்போ அவங்க விளையாடக்கூடாது, அவங்க விளையாண்டு முடிச்சோடனே நீ விளையாடணும் அப்படின்னு ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஏஐ வந்து செஸ் காயின் எடுத்து வைக்கும்போது அந்த பையன் அடுத்த மூவ், அந்த செஸ் சாம்பியன் வந்து அடுத்த மூவை அந்த 7 வயசு பையன் காயின் இப்படி எடுத்திருக்காப்புல, வைக்கலை எடுத்திருக்காப்புல, இப்படி தொட்டிருக்காப்புல, உடனே வந்து விரலை உடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமிங்கில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 2018 ஒரு ஆட்டோமேட்டிக் கார் அது சான் பிரான்சிஸ்கோவில் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கும் போது, அந்த கார் வேகமாக போயிட்டு இருக்கும் போது நடுவில் ஒருத்தவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சைக்கிள் எடுத்து ஒருத்தவங்க நடுவில் கிராஸ் பண்ணி போனாங்கன்னா நிறுத்தணும்ல, காரை நிறுத்தாமல் அந்த கார் வந்து தட்டி தூக்கிடுச்சு. மிகப்பெரிய ஆக்சிடென்ட். எப்படி ஆட்டோமேட்டிக் கார் இதை பண்ணிச்சு? சென்சாரில் பிரச்சனையா, சாஃப்ட்வேரில் பிரச்சனையா, ப்ரோக்ராமிங்கில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி உலகளவில் இந்த விஷயம் வந்து வைரலாச்சு. அதற்கப்புறம் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டிரைவில் 20% மேலே ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அதை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற முயற்சிகளும் நடந்தது. சரிங்களா? 3வது சம்பவம் என்னன்னா, அலெக்சாவோட ஒரு குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அப்படி அலெக்சாவோட ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட அலெக்சா என்ன சொல்லியிருக்குன்னா, பிளக் பாயிண்ட்டை மாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பிளக் பாயிண்ட்டை மாட்ட போகும்போது அந்த பிளக் பாயிண்ட்டுக்கு நடுவில் காயினை வச்சு மாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே பேரண்ட்ஸ் இருந்ததுனால தடுத்து நிறுத்திட்டாங்க. ஒருவேளை தடுத்து நிறுத்தலைன்னா அந்த குழந்தை காயினை வச்சு பிளக்கை மாட்டி சுவிட்சை போட்டிருந்தா மேபி ஷாக் கூட அடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து ஏற்பட்டது. அப்போ அந்த அலெக்சாவை பற்றி அமேசான் என்ன சொன்னாங்கன்னா, டிக்டாக் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, டிக்டாக்ல கொடுத்த டாஸ்க்கை இந்த அலெக்சா வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் இந்த பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் அலெக்சாவை சரி பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா இதை நம்ம கேட்கும் போது சாதாரணமாக தெரியும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு குழந்தை அலெக்சா கரண்ட்டு ஷாக் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கு. 4வது விஷயம், ஜப்பானில் அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிலிட்ரி ரோபோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிலிட்ரி ரோபோவை வந்து ரெடி பண்ணும்போது 4 மிலிட்ரி ரோபோக்கள் 29 ஹியூமன் பீயிங்கை வந்து கொடூரமான முறையில் காலி பண்ணியிருக்கு. ஸோ காலி பண்ணதில் சயின்டிஸ்ட்டும் அடக்கம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க, எலான் மஸ்க் எங்களை வார்ன் பண்ணாரு, அப்படியும் நாங்கள் கேட்கல, இப்படி ஒரு சம்பவத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது சொன்னதுக்கப்புறம் இது உண்மை, இனிமேல் வந்து மிக பிரம்மாண்டமான ஏஐக்கெல்லாம் உருவாக்காதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் போச்சு. இன்னொரு பக்கம் இது கான்ஸ்பிரன்சி, இதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் உலக நாடுகளில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மூடி மறைக்கிறதுக்காக ஜப்பான் வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் சீனாவும் வந்து என்ன பண்ணுச்சு, கொரோனா வைரஸை உடம்பு ஃபுல்லாக இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிராகவும் நிறையா சம்பவங்கள் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஓவராலாக இந்த ஏஐ பற்றி ஏஐ எக்ஸ்பர்ட் எலான் மஸ்க் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மார்க் மை வேர்ட், ஏஐ அப்படின்றது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நியூக்ளியர் பாமை விட மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஏஐயை ஒரு கண்ட்ரோலுக்கு மேலே விட்டோம்னா அது நம்ம கதையை முடிஞ்சிரும், கதை முடிந்து விட்டதுன்னு நம்ம உட்காந்துருக்க வேண்டியதுதான் அப்படின்றது தான் எலான் மஸ்க் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஏஐ ஒரு அளவுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் ஏஐ அப்படின்றது ஃபியூச்சர் அப்படின்றது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணக்காரர்களும் எல்லா பெரிய ஆட்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐயில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சாட் ஜிபிடியில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து ஊடுருவ போகுது அப்படின்றது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம ஃபேஸ் ஆப்லாம் வந்து பார்த்துருக்கோம், ஒரு ஆப்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் 30 வயசில் இப்படி இருக்கேன், 60 வயசில் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸை மாற்றி காட்டுற ஆப்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி தான். சின்னதாக நிறையா ஊடுருவிச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதே வீட்டுக்குள்ளே வரும்போது சில்லுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃபை மூலிமா ஆப் மூலிமா ஏசியெல்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா?
ஃப்யூச்சரில் என்ன ஆகுனா என் பாஸ் 7:30 மணிக்கு வந்துடுவாப்ல, வரும்போது ரொம்ப டயர்டாக இருப்பாப்ல, நான் ஏசி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜி வந்து ஏசி போட்டு வைக்கும். நம்ம வந்து 9 மணிக்கு எங்கள் பாஸ் தூங்க போயிடுவாப்ல, சண்டே ஆனால் மட்டும்தான் லேட்டாக தூங்க போவாப்ல. அப்போ அதுக்கேற்றாப்புல நம்ம நார்மல் டைமில் வந்து 9 ஏசியை போட்டு வைப்போம். சண்டே ஆச்சு அப்படின்னா ஒரு 11:30 அந்த மாதிரி ஏசியை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்மளை அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஏசியை போட ஆரம்பிக்கும். இப்போ காலையில் வந்து நம்ம ஒரு 6:30 மணிக்கு அலாரம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஏஐ வந்து என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னா, டிராஃபிக் அதிகமாக இருந்தால் கூகுள் மேப்பை பார்த்தே எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு டிராஃபிக் இன்றைக்கி அதிகமாக இருக்க போகுது, எப்பயுமே புதன்கிழமை அதிகமாக இருக்கும், அப்போ 6:30 எழுப்பாமல் 6 மணிக்கு எழுப்பி விடுவோம், அப்போ தான் அவர் கிளம்பி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு அலாரம் வந்து மாற்றி எழுப்பி விட்டுரும். இல்லை வெளியே சோன்னு மழை பெய்யுது, அவர் மழை நின்னவுடனே தான் போவார் அப்படின்னா 6:30 அலாரத்தை 7:30 எப்போ மழை நிற்குதோ அப்போ எழுப்பி விடும் நம்மளை. ஸோ ஓவரால் இப்படி வந்து மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட் வாட்ச் போட்டு தான் வந்து தூங்குறோம் ஒரு சிலர், சரிங்களா, எவ்வளோ நேரம் தூங்குறோம், நம்மளுடைய ஹார்ட் பீட் என்ன, இது எல்லாமே வந்தனால நம்மளால் ஸ்மார்ட் வாட்சில் பார்க்க முடியுது. ஃப்யூச்சரில் என்ன ஆகுனா, ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே முதல் அறிகுறி ஏற்படும் போதே இந்த அறிகுறி இருக்குது, நீங்கள் இந்த டாக்டர்கிட்ட போங்க அப்படின்ற சஜஷன் அளவுக்கு ஏஐ நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வீட்டில் அலெக்ஸா அப்படின்ற ஒன்று இருக்கிற மாதிரி, இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் பற்றி யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூடவே அலெக்ஸா டிஸ்கஸ் பண்ணும். என்னப்பா நேற்று மேட்ச் இப்படி போச்சேப்பா, கேஎல் ராகுல் என்னப்பா சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும். உங்களுக்கு பிடித்த ரைட்டர்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க, யாருக்குமே அவரை பற்றி தெரில அப்படின்னா உங்கள் கூட வந்து ஏஐ வந்து பேசும். இப்படி மாறப்போகிறது. சைனாவில் 5 வருஷம் ஒரு ஏஐ லாயருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்படி ட்ரைனிங் கொடுத்து 5 வருஷம் அது ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 17,000 கேஸுக்கு மேலே மண்டைக்குள்ள வச்சுருக்கு. இப்போ ஃப்யூச்சரில் மெடிசன்லேருந்து ஆரம்பித்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஏஐ அப்படின்றது உள்ளே வரப்போகுது. இப்போ விவசாயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெதர் இருக்குது, இந்த விதை தான் போடணும், இவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்து தான் போடணும், இவ்வளோ உரம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைன்யூட்டாக விவசாயிகளுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து வளரப்போகுது, இது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏஐ வந்துட்டால் நமக்கு வேலை போயிருமா, நம்மளாம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. நம்ம தான் பார்த்தோம்ல சம்பவங்களில் ஏஐ சூப்பர் பவரில் இருக்கக்கூடிய ஏஐக்களே, பெரிய ஏஐக்களே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு, அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு மனிதன் தேவை. டேட்டா சயின்ஸ்லேருந்து ப்ரோக்ராமிங்லேருந்து கோடிங் தெரிந்த மனிதன் தேவை. ஸோ அப்போ இதெல்லாம் மனிதனுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மனிதனால் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தோணும் அப்படின்னா, எப்பா இது என்னப்பா ப்ரொமோஷனா அப்படின்னு வந்து தோணும். ஆனால் இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது ப்ரொமோஷன் கிடையாது, ஃப்யூச்சர் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் எது படிச்சிருந்தாலும் சரி, யூஜியில் என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ், பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து சொல்லித்தராங்க. சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு ஏதுவான டைமில் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது, தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது. நீங்கள் படித்து முடித்த உடனே உங்களுக்கு ஜாப் சப்போர்ட்டும் தர்றாங்க. இந்த கோர்ஸை நடத்துறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் இந்த கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதன் மூலியமாக படித்து நம்மளும் வந்து இந்த கோடிங் நாலேஜ், ப்ரோக்ராமிங் நாலேஜ், சாஃப்ட்வேர் நாலேஜை அவங்க வளர்த்துக்கிட்டு நம்மளும் வேலைக்கு போக முடியும். ஒரு வேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதனுடைய லிங்க் பின் டு டாப்லேயும் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி சொல்லும் போது எலான் மஸ்க் சொன்னது தான். ஏன்னா அவர் அதில் கிங்காக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அளவுக்கு மேலே போகாதீங்க, எல்லாத்துலேயும் ஒரு பார்டர் இருக்குது, அதை தாண்டாதீங்க. ஏன்னா எல்லா நாடுகளும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நான் தான் மிலிட்ரியில் பெரிய ஆளு அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனமாக கையாளுங்க அப்படின்னு எலான் மஸ்க் சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஏஐ ரேஸ் அப்படின்னு வந்து போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளும் இதில் ரேஸ் விட ஆரம்பிச்சிங்கன்னா இது ஹியூமன் ரேஸை நிறுத்திடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓப்பனிங்காவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் கோடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில் தேகம் உன் துணையே. வீரமாய் வா
பிள்ளை